அனைத்து நம்மளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ராக் நியூ சர்வீஸ் சிஆர்எம்மோட கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். அது இல்லாமல் பிரிண்டர் சர்வீஸ் ஒரு பிரிண்டர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம சாஃப்ட்வேரு எந்த வழியில் யூஸ் ஆகுது, அவங்க எப்படி யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஓனர்ஸ் எப்படி அந்த ஆப்பை அட்மின் ஆப்பை மெயின்டைன் பண்ணலாம். இதில் 2 ஆப் இருக்குது. ரெண்டுனா வெப் ஆப்பும் இருக்குது, மொபைல் ஆண்ட்ராய்டு ஆப்பும் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ கஸ்டமர் எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாய்க்கு தனியாக ஆப் லாகின் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி அட்மினும் மெயின் அட்மின் ரைட்ஸில் போய்ட்டு நீங்கள் எல்லா சர்வீஸும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதில் பிரிண்டர் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிரிண்டர் உங்களுக்கு சர்வீஸில் ஷாப்பில் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அந்த பிரிண்டர் எப்படி ட்ராக் பண்ணலாம். இப்போ ஒரு பிரிண்டர் என்ட்ரி ஆகிருக்கு உங்கள் சர்வீஸ் சென்டரில், அதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கீங்க, அதை டெலிவரி பண்ணியிருக்கீங்களா இல்லை சர்வீஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லி இந்த சாஃப்ட்வேரில் நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹோம் பேஜ், நம்ம tracknew.comோட ஹோம் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸிங்கு, ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம், பிளாகு, கான்டாக்ட்டு, லாகின், இங்கேருந்தே லாகின் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி போய்க்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதோட ப்ரைஸிங் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா ஃபுல்லாகவும் மோஸ்ட்லி மூவ் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஈஸியாக ஒரு சிஆர்எம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு லாகின் செக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த டெமோ அக்கௌண்ட்டு நான் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் லாகின் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீயாகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி ப்ராசஸ்ஸு, என்னென்ன உள்ள டீட்டெயில்ஸ், என்டையர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வேணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப்பை போய் டவுன்லோட் ட்ராக் நியூன்னு போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வரும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதே சேம் அட்மின் லாகின் என்ன இருக்கோ அதை போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் அப்படின்னா எங்களை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்டர் சர்வீஸ் எப்படி பண்ணலாம், அதுக்கு ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணலாம் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு இந்த இருக்கிற என்டையர் டீட்டெயிலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னென்ன இருக்கோ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் சர்வீஸில் போய்ட்டு கேட்டகரின்னு போங்க. இந்த கேட்டகரியில் போய்ட்டு பிரிண்டர் சர்வீஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு க்ரியேட்டு ஒரு பிரிண்டர் சர்வ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். அந்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த க்ரியேட் ஆன கேட்டகரிக்கு நான் ஃபார்ம் டிசைன் பண்ண போகிறேன். க்ரியேட் ஃபார்ம், இதில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு உங்களுக்கு தேவை, இதில் எந்தெந்த ஃபீல்டு தேவையில்லை அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இதில் இங்கே வந்தீங்க அப்படின்னா இது ரெக்கார்டா, இந்த ஃபீல்டுக்கு ரெக்கார்டு இருக்குது, இதில் நான் டேட்டா கொடுக்கணுமா வேண்டாமா. ரெக்கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொடுக்கணும். நாட் ரெக்கார்டுனா அந்த இடத்துல டேட்டா தேவையில்லை. இந்த இடத்துல நான் நாட் ரெக்கார்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிராண்டு கம்பல்சரி கொடுங்க. டிவைஸ் மாடல் உங்களுக்கு மோஸ்ட்லி தேவையில்லை. சீரியல் நம்பர் கொடுக்கலனாலும் விட்டுருங்க. அந்த மாதிரி சில ஃபீல்டு நீங்கள் தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ஹைட் பண்ணுறனாலும் பாருங்கள், இந்த பேட்டர்ன் எனக்கு தேவையில்லை, நான் ஹைட் பண்ணுறேன்னா ஹைட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டு வேண்டாம் அப்படின்னா நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபீல்டு ரெண்டுமே ஷோ ஆகாது. வேறு ஏதாவது இந்த சர்வீஸ் அமௌண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில ஃபீல்டு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கஸ்டமைஸ் ஃபீல்டு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு டெக்ஸ்ட்டு, பேஜ் கவுண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பேஜ் கவுண்ட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. டெக்ஸ்ட்டு ரெக்கார்டா அப்படின்னா நாட் ரெக்கார்ட். இந்த இடத்துல பாருங்கள் பேஜ் கவுண்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஃபீல்டு எது வேணுமோ நீங்கள் அந்த கஸ்டமைஸ் ஃபீல்டை ஆட் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபார்மை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். எனி டைப் ஆஃப் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த ஃபார்மில் நீங்களே ஃபார்மை டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கேட்டகரி ஆஃப், இப்போ ஒரு வெஹிக்கிள் சர்வீஸு, ஒரு ஃப்ரிட்ஜு, ஆரோ, வாஷிங் மிஷின் எது சர்வீஸ் பண்ணாலும் இந்த ஃபார்ம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம பிரிண்டருக்காக இதை பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பென்சஸ் தேவைன்னா எக்ஸ்பென்சஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ போய்ட்டு இதில் இருக்கிறது ப்ரோஸ், இதில் என்னென்ன ஸ்டேட்டஸ் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரீவியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஃபீல்டு தான் உங்களுக்கு ரெக்கார்டாக கேட்க போகுது. இப்போ என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எடிட் ஃபார்ம்னு வந்துருச்சு. முன்ன கிரியேட் ஃபார்ம்னு வந்து இப்போ எடிட் ஃபார்ம்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், கிரியேட் நியூ போய்ட்டு நான் பிரிண்டர் சர்வ்னு ஒன்று கொடுத்தேன். இதான் இங்கே இருக்குது பாருங்கள், பிரிண்டர் சர்வு. இதில் போய்ட்டு கஸ்டமர் நேம் என்ன இருக்கோ கஸ்டமர் நேம் டைப் பண்ணிவிடுங்க. கேரினா உங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கேரின்னு கொடுத்துருங்க. பேடுனா அவங்க பே பண்ணி பண்ண போகிறாங்க. இங்கே பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா எப்சன் ஒன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டிவைஸ் மாடல் எதாவது இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. டிவைஸ் மாடல்
எப்சன் L3250. சீரியல் நம்பர் இருந்தால் ஏதோ ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருங்க. ப்ராப்ளம் டைட்டில் நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா போதும், திரும்ப பண்ண தேவையில்ல. நோ பிரிண்ட். சேவ் பண்ணிவிடுங்க. ப்ராப்ளம் கஸ்டமர் ஏதாவது சொன்னால் அந்த இதை என்ட்ரி போடுங்க, எல்லாம் தேவையில்லை. பேஜ் கவுண்ட்டு வந்து லாஸ்ட்டாக தான் போட்டுங்க. இது வந்து நாட் அப்ளிகபிள். இது வந்து ப்ரீ செக்லிஸ்ட் எதுக்குன்னா, பிரிண்டர் கூட கேபிள் இங்கு ஏதாவது அடிஷனலாக கொடுத்தா அப்படின்னா இந்த ப்ரீ செக்லிஸ்ட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ சர்வீஸ் அமௌண்ட்டு ஒரு 600 பேசிக் சர்வீஸ் சார்ஜ் போடுறீங்க. அசைன் ஒர்க்கு உங்கள்கிட்ட யார் எம்ப்ளாயாக இருக்காங்களோ அவங்களோட நேம் போட்டுங்க. மீடியம்னா மீடியம்னு போட்டுங்க. இப்போ வந்து எக்ஸ்பைரி டேட் எப்போ தரீங்க, நாளைக்கு தரீங்க அப்படின்னா நாளைக்கு டேட் போட்டுங்க. நீங்கள் வந்து புக் பண்ணுறவங்க டெக்னீஷியன் ஒரு நோட்ஸ் வரலாம், செக் இமிடியேட்லி அப்படின்னு தான் போட்டுக்கலாம். செக் குயிக் கொடுத்துட்டு ப்ராடக்ட் இமேஜ் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் கொடுத்துடலாம். எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும்னா ஷேர்னு கொடுத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். அந்த ஜாப் ஷீட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இதில் 2 பேஜ் இருக்கும். ஒரு பேஜ் காப்பி உங்களுக்கு, இன்னொரு காப்பி வந்து கஸ்டமருக்கு. எதுக்குன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எழுதியிருக்கிறதுனால கஸ்டமருக்கு கொடுத்து நம்ம சைன் வாங்கிக்கிறோம். டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுக்கலாம், டேரெக்டாக எடுத்துக்கலாம். இதோட எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், சர்வீஸ் லிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், லாஸ்ட்டாக பிரிண்டர் சர்வீஸ் ஒன்று புக் பண்ணது சர்வீஸ் டேக்கன்னு இருக்குது. இது யாருக்கு அசைன் பண்ணிக்கிறோம், அந்த கண்ணுங்கிற எம்ப்ளாயி போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு அவர் டீட்டெயிலில் வந்து அவர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தாங்கன்னா அவருக்கு அசைன் ஆகிருக்கிற ஜாப் வந்து அவருக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து கண்ணனுங்கிறவர் லாகின் பண்ணிட்டாரு, உள்ளே போய் பார்க்குறாரு, அவருக்கு அசைன் பண்ண ஜாப் மட்டும் தான் அவருக்கு ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ணுறாரு, இன் ப்ராக்ரஸ்ன்னு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு கமாண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாரு. நவ் செக்கிங், இல்லை ஏதாவது சேஞ்சஸ் ஸ்பேர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணின்னு போடலாம். இல்லை அப்படின்னா நவ் செக்கிங் போட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு, அதுக்கு வந்து ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணோம். இப்போ என்ன நியூ எஸ்டிமேட்டில் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதில் வந்து ஏதோ ஒன்று மாற்ற போகிறாரு. பிக்கப் ரோலர் மாற்றணும். பிக்கப் ரோலர் மாற்றுறாரு. மாற்றிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மெட்டீரியலை ஆட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தாரு அப்படின்னா அவருக்கு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும். சென்ட் ஆகணுன்னே அவர் லிங்க்கை போய் கிளிக் பண்ணி அவர் வந்து அப்ரூவல்னு கொடுத்தா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமர் அப்ரூவல் தரல அப்படின்னா, ஏன்னா அவர் லிங்கை கிளிக் பண்ணி தராமல் போனால் நீங்களே அப்ரூவல் கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னாச்சு, இந்த ப்ராசஸ் வந்து இந்த பிக்கப் ரோலர் மாற்றிட்டாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளோட டெக்னீஷியன் கமெண்ட்ஸ் கொடுக்குறார், சேஞ்ச் பிக்கப் ரோலர் சேஞ்ச் அவ்வளோதான். பிக்கப் ரோலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒர்க் ஆக ரெடியாக இருக்குது, ரெடி டு டெலிவரிக்கு ரெடியாக இருக்குன்னு போட்டார். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமர் வந்தார் அப்படின்னா டெலிவரி கொடுத்துடலாம். டெலிவரி கொடுத்துட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணால் அந்த ஓடிபி மூலியமாக தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு வந்து டெலிவரி பண்ணலாம். அவர் ஓடிபி சொல்லலை, நீங்கள் கொடுத்த ஸ்லிப்பே அவர் வச்சுருக்காருன்னா டினைடு கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து காலை க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்குன்னா, கூகுள் ரிவ்யூ உங்களோட கம்பெனியோட கூகுள் ரிவ்யூ சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் ஃபைனலாக. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு அவருக்கு டெலிவரி பண்ணிட்டீங்க, அவர் பில் காப்பி கேட்குறாரு அப்படின்னா நேராக இன்வாய்ஸ் போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணோட ப்ரைஸு ப்ளஸ் வந்து நீங்களோட சர்வீஸ் சார்ஜ் ரெண்டுமே இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு கேஷ்னா கேஷ்னு போடுங்க. கேஷ்னு நான் போட்டு சேவ் அண்ட் பிரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பில்லு வந்து ஜென்ரேட் ஆகிடும். இந்த பில்லை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட வந்து கொடுத்துடலாம். இதில் போய் சர்வீஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ கொடுத்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸ் வந்துடும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இந்த இடத்துல வித் சிக்னேச்சரோட டிஃபால்ட்டாக வரணும் அப்படின்னா வித் சிக்னேச்சர்னு கொடுத்தீங்கன்னா இங்கே சிக்னேச்சர் வந்துடும். இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அழகாக கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணிடலாம். இப்படி தான் வந்து ஒரு பிரிண்டர் சர்வீஸ்க்கு வந்து ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணி மேனேஜ் பண்ணுறது. இதில் அடிஷ்னலாக வேறு என்ன இருக்குது அப்படின்னா, சேல்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் இருக்குது. ஆர்எம்ஐ கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு பொருளை வந்து கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கி சர்வீஸ் சப்ளையருக்கு அனுப்பிச்சு ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ஆர்எம்ஐ வச்சுருக்கோம். ஏஎம்சி வச்சுருக்கோம். லீட் மேனேஜ்மெண்ட், ஒரு என்கொயரி கேட்குறாங்க அப்படின்னா லீடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த லீட் லிஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் எஸ்டிமேட், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் எஸ்டிமேட் கேட்பாங்க. ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வச்சுருக்கோம். இன்வென்ட்ரியில் பர்ச்சேஸு ஐட்டம் இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. பேமெண்ட் அவுட், அவருக்கு பேமெண்ட் பண்ணுறது, ஸ்டாக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் ஒன்றுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்னு வச்சுருக்கோம். இதில் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கஸ்டமர் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவர் என்னென்ன பண்ணியிருக்காரோ அந்த என்டையர் டீட்டெயிலும் ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு ஷோ ஆகும். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சர்வீஸ் என்னென்ன பண்ணியிருக்காரு, லீடு எத்தனை கொடுத்துருக்காரு, ஏஎம்சி எத்தனை பண்ணியிருக்காரு, ஆர்எம்ஏ எத்தனை இருக்குது, சேல்ஸ் பில் அவருக்கு எத்தனை போட்டிருக்கோம், ப்ரொஃபார்மா கொடுத்துருக்கோமா, எஸ்டிமேட் கொடுத்துருக்கோமா, இது என்டையர் டீட்டெயிலும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பேஜில் வந்து ஷோ ஆகும். ஈஸியாக வந்து அந்த கஸ்டமரை ஃபுல் என்டையர் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் டியூ அமௌண்ட் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல டியூ அமௌண்ட் ஷோ ஆகும். இங்கேருந்தே நீங்கள் டேரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் சேல்ஸு, கஸ்டமரோட லெஜரு, பர்ஃபார்மா, எஸ்டிமேட்டு, பர்ச்சேஸு, லீடு, ஏஎம்சி, எக்ஸ்பென்சஸ்ஸு, ஸ்டாக்கு, ஆர்எம்ஐ இது எல்லாத்தோட ரிப்போர்ட்டும் இதில் வந்து என்டையர் டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட ட்ராக் நியூஸ் சர்வீஸ் CRMோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 பிளான் வந்து ஷோ ஆகும். இந்த பிளானில் வந்து நீங்கள் எதுனாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணி டேரெக்டாக வாங்கிக்கலாம். எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பிளானை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்கோம். இதில் வேறு ஏதாவது டவுட் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இதிலே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இதிலே வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இதில் என்ன பண்ணலாம், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், சைன்அப் பண்ணணும், ஒரு 15 days ட்ரையல் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 15 days ட்ரையல் வந்து க்ரியேட் ஆகிடும். நீங்கள் ட்ரையலை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணலாம். இல்லை எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக காண்டாக்ட் பண்ணலாம், மொபைல் மூலியமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே நம்பர்ல, தேங்க்யூ.